காய்கறி சமையல்ல சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச குலோப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். குலோப் ஜாமுன்ல நம்ம ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே சுகர் சிரப்பில் போட்டுடணும். அப்படி உடனே போட்டோம்னா நமக்கு ½ அன் ஹவர்ல நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடும். இந்த டிப்ஸையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் மாவு வந்து 2 பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு பாத்திரத்தை மாத்திக்கலாம். நான் வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன் 1 கப்பு. இது வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். உள்ள சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் எல்லாத்தையும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம பால் சேர்த்துறதுனால நமக்கு நல்ல குலோப் ஜாம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் பால் சேர்க்கறது. இது பாருங்க, இந்த அளவு நல்லா வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நமக்கு மாவு வந்து நல்லா ஒட்டாம வரும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சோண்டு மாவு எடுத்து சின்ன சின்னதாக நம்ம பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்தமாரி நல்லா வச்சு பால்ஸ் குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராக் இல்லாமல் இருக்கணும். அப்போதான் வந்து குலோப் ஜாம் வந்து நல்லா கரெக்டாக ஷேப்பாக வரும். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கிராக் விட்டுரும், அப்புறம் நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு. இதேமாரி கிராக் இல்லாமல் நல்லதாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க, நமக்கு பால்ஸ் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. நம்ம நெய் யூஸ் பண்ணதுனால பாருங்க மாவு நமக்கு ஒட்டாமலே வருது, நல்லா வருது பாருங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பால்ஸா பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜீரா எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1½ கப்பு சர்க்கரை வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். ஒரு பாத்திரத்துல வேறு 1½ கப் சர்க்கரை உள்ள சேர்த்துக்கிறேன். 1½ கப் நான் சேர்த்துக்கிட்டேன். 1½ கப் சர்க்கரைக்கு அது நீங்க எந்த கப்பால எடுத்தீங்களோ அதே கப்பால 1½ கப் தண்ணி ஊத்திக்கோங்க. சர்க்கரை வந்து நமக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம அந்த பால்ஸ்ல வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஜாமுன்லாம் வந்து நல்லா வெந்து வரும். அப்படி இல்லை நமக்கு மேலே மட்டும் கலர் மாறும், நமக்கு வேகாது. நம்ம இந்த பால்ஸ்லாம் ஒன்றுனா உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒரே கலராக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா கலராக வரும், ஒரு பக்கம் வந்து வேற மாதிரி கலரில் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டுடுங்க, ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இந்தமாரி கலர் வந்த அப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வீரல் விடாமல் வந்திருக்கு பாருங்க. இந்தமாரி வரணும். வீரல் விட்டுதுன்னா நீங்கள் அந்த மாவு எடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு ரவுண்டு பிடிச்சிட்டு போடுங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நமக்கு கரெக்டான கலர்ல வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். எல்லா பால்ஸையும் நான் இதுமாரி சுட்டு எடுத்துட்டேன். நமக்கு வந்து ஜீரா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லைட்டா ஒரு கம்பி வதம் வந்தா போதும். இப்போ நம்ம 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், இது வந்து உள்ள சேர்த்துக்குவேன் லாஸ்டா. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சுட்டு வச்சிருக்க பால்ஸ்ல வந்து ஒன்று உள்ள சேர்த்துடலாம்.
ஜீராவில் போட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்தமாரி கலந்து விட்டுக்கோங்க. சைடில் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு அப்போ தான் பால்ஸ்லாம் வந்து உடையாமல் வரும். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊறுற நல்லா மூடி வச்சுருவாங்க. பாருங்க, நம்ம குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. கரெக்டான கலரு. நான் மேலே வந்து முந்திரி தூவி விட்டுருக்கேன். நீங்களும் வேணும்னா தூவிக்கோங்க. நான்